வார்த்தைகளை தியானித்திருக்கின்ற வேளையிலே பேசும் எங்களுடைய சத்தம் அல்ல, உங்களுடைய சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பேசும் வேளை எங்களை முழுவதுமாக உங்கள் கரங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தையும் எங்களுடைய சிந்தனைகளையும் செலுத்திக் கொள்ளும். கேட்கின்ற கிரகிக்கிற மனதையும் விவரித்திருக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மேலான சாக்கியம், அவருடைய கிருபை, தயவு, இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த இந்த 3ஆம் மாதம் முதல் வாரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து தேவனை பொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க நாம் கொடுத்த தயவுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 10:13 வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 Corinthians 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கினார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்கதாக சோதனைகளோடு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கினார். ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு வசனம். தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அப்படி சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அவர் அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாக, நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறது. எனவே தேவனுடைய வார்த்தைகள் அல்லது இந்த சூழ்நிலைகளிலே கடந்து செல்லும் பொழுது நீங்களும் நானும் இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் மெய்யாகவே நாம் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்றைக்குரிய தியானம் லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The Gospel according to St. Luke, chapter 11, verse 14. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய திருச்சபையே, லூக்காவின் சுவிசேஷத்தை குறித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாபெரும் ஒரு சுவிசேஷம், ஒரு சுவிசேஷ எழுத்தாளர் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் இருந்து என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு வந்து நாங்கள் ஜெபிக்கிற விதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவர்களுக்கு அந்த ஜெபத்தை சொன்ன பிறகு ஆண்டவர் தேவனுடைய அன்பை அல்லது பரம தகப்பனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அது முடிந்த உடனே இந்த ஆசிரியர் நம்முடைய போக்கஸை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு அற்புதத்தின் மீது அவர் நம்மை நடத்துவதை இங்கு நாம் பார்க்கலாம். அதை எழுதினதான ஆசிரியர் லூக்கா சுவிசேஷகன் 14ஆம் வசனத்திலே ஒரு அற்புதத்தை நமக்கு எடுத்து இங்கு சொல்வதை நாம் பார்க்கலாம். அதுல முதலாவதாக சொல்லும் பொழுது, பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளாக எழும்புகின்ற கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால், why did Jesus performed a miracle? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் ஒரு அற்புதத்தை இங்கு செய்கின்றார்? Why did he perform the miracle to casting out the demon possess? பிசாசை இங்கு ஏன் துரத்துகிறார் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. We do not know. வேத பண்டிதர்கள், ஆசிரியர்கள் எழுதும் பொழுது one of the difficult passage to interpret or to understand is this verse அப்படின்னு சொல்கின்றார்கள்.
அதாவது இந்த ஒரு வசனம், இந்த ஒரு அற்புதம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகள் தான் அது அப்படின்னு சொல்கின்றார். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திற்கு பிறகு அல்லது பேக்ரவுண்ட்ல நாம் பார்க்கும் பொழுது ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும், அல்லது ஏதோ ஒரு நோக்கம் அல்லது கான்டெக்ஸ்ட் நேச்சரை குறித்து நாம் பார்க்கலாம். ஏன் அந்த அற்புதத்தை அவர் செய்தார் என்பதை குறித்து அங்கு விவரமாக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை யாராவது எடுத்துக்கொள்ளலாம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து Mark 5 verse 1. கடலுக்கு அக்கறையுள்ள கடலிலிருந்து நாட்டிக் கொண்டார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். எந்த கான்டெக்ஸ்டிலே, எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அற்புதத்தை செய்கிறார் என்பதை குறித்து இங்கு நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எந்த சூழ்நிலைகளும் சொல்லப்படவில்லை. டைரக்டாக என்ன சொல்கின்றார் அந்த ஆசிரியர், பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். ஏன் துரத்தினார், எந்த சூழ்நிலைகளே அந்த பிசாசை ஆண்டவர் துரத்துகின்றார் என்பதை குறித்து நமக்கு தெரியவே தெரியாது. இருப்பினும் ஆண்டவர் ஒரு நபரை விடுதலையாக்குகின்றதான அனைத்து எலிமெண்ட்ஸ் ஆனது இந்த ஒரு வசனத்திலே அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய அற்புதத்தினுடைய நோக்கத்தை குறித்து இந்த இடத்திலே அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களோடு நான் பேசும் தலைப்பு என்னவென்று சொன்னால், Jesus is interested in you. இயேசு உன்னை வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உன்னில் வாஞ்சியாய் இருக்கிறார். Jesus is interested in you. இயேசு கிறிஸ்துவானவர் உன்னில் வாஞ்சியாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மூன்று முக்கியமான காரியங்களை நாம் பேசலாம். சரிங்களா? 14ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனத்தின் வரைக்கும் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நேரம் நமக்கு போதாது. மூன்று வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் 14லிருந்து 16 இந்த மூன்று வசனங்களிலே இருந்து தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசுகின்றேன். முதலாவதாக இந்த மூன்று வசனங்களிலிருந்து மூன்று விதமான குரூப் ஆஃப் பீப்புளை நாம் இங்கு ஐடென்டிஃபை பண்ணுகின்றோம். மூன்று விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 14ஆம் வசனம், யாராவது ஒருவர் 14ஆம் வசனம் verse 14. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுகின்ற ஒரு கூட்டத்தை அங்கு ஆசிரியர் எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கலாம். The people were amazed to look at the miracle. First group. இரண்டாவது குரூப்பை குறித்து 15ஆம் வசனத்தில் என்ன சொல்கின்றார்? அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு துரத்துகிறான், பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். செகண்ட் குரூப், the group confirmed the miracle to satanic act அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சில கூட்டம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த அற்புதத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது பிசாசினாலே துரத்தப்படுகிறது செய்யப்பட்டதான ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி they wrongly interpreted the miracle. அந்த அற்புதத்தை அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு இங்கு மொழியாக்கம் செய்வதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதான குரூப், the third group, வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, மூன்று குரூப். ஆச்சரியப்படுகின்ற ஒரு கூட்டம், தவறுதலாக புரிந்து கொள்கின்ற ஒரு கூட்டம், இன்னும் எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா, அற்புதம் நடக்காதா என்கின்ற ஒரு கூட்டம். இவர்கள் அனைத்தும் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் காலத்திலே மாத்திரமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நாம் இந்த கூட்டத்தின் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறோம், மறக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே நடந்த அந்த அற்புதத்தின் மத்தியிலே
அவர் இந்த 3 கூட்டத்தை குறித்து பார்க்கும் பொழுது அதை பார்த்துதானே அல்லது அதை கவனித்துதானே ஆசிரியராகிய லூக்காவின் சுவிசேஷகன் அழகாக இதை சொல்லும் பொழுது, ஒரு கூட்டம் அற்புதத்தை பார்க்கிறது, ஆனால் அற்புதத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இல்லை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு செய்யவில்லையா அப்படின்னு சொன்னால் செஞ்சிருக்காரு. எத்தனையோ நன்மைகளை செய்து இருக்கிறார். அவைகள் அனைத்தும் ஒரு பொழுதும் கூட நாம் என்ன செய்யவில்லை, நினைத்து பார்க்கிறது. அதெல்லாமே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்காக நடந்தது, தற்செயலாக நடந்தது. It took place accidentally அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கின்றோம். தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் விசுவாசம் நமக்குள்ளாக வளரவே இல்லை. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ ஆச்சரியமான கிரியைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவர்கள் அனைத்தும் நாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய விசுவாசமானது என்ன செய்கிறது சொன்னால் வளராமல் காட்சி அளிக்கிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். இரண்டாவதான கூட்டம் எப்படியாக காணப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அது தவறுதலான ஒரு விசுவாசத்தின் மீது வைக்கிறார்கள். எந்த ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் ஒரு கூட்டம் செலுத்துவதே இல்லை. அதை ராங்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டு மற்றவர்கள் இதற்கு காரணம் இந்த ஆச்சரியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறது. மூன்றாவதான கூட்டம் பார்க்கிறார்கள், கேட்கின்றார்கள், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிகிறது. பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாரா, இன்னும் ஆண்டவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா? எத்தனை முறை சொல்லல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர்? How many times he told you and me? How many times he warned you and me? உங்களையும் என்னையும் ஆண்டவர் எத்தனை முறை எச்சரிக்கவில்லை? எத்தனை முறை ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக முன்னுக்கு வரவில்லை? எத்தனை முறை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கல? எத்தனை அற்புதங்கள் செய்யல? எத்தனை ஆச்சரியமான கிரியைகளை நமக்கு செய்யல? எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். இந்த ஒரு அற்புதத்தை செய்தால், இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்தால், நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை நாம் என்ன செய்வேன், பற்றிக்கொள்வேன், பிடித்துக் கொள்வேன் என்று சொல்கின்ற கூட்டம். இந்த 3 கூட்டம் அங்கு இருந்தது. ஆனால் அந்த 3 கூட்டத்தின் மத்தியிலே நமது அருமை ரட்சகர் எதை பார்த்தார் அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் சோல். அல்லேலூயா சொல்லுங்களா? ஒன்லி இண்டிவிஜுவல் சோல். கூட்டத்தை பார்க்கவில்லை, குரூப்பை பார்க்கல. என்ன செய்தார் சொன்னால், அவருடைய போக்கஸ் முழுதும் ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை மையமாக அதை எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கலாம். அந்த ஒரு நபரை குறித்து அவர் பார்க்கும் பொழுது அந்த நபர் மீது அவர் அன்பு செலுத்துவதை பார்க்கிறோம். அந்த நபருடைய கஷ்டத்தை பார்க்கின்றார், அந்த தனிப்பட்ட நபருடைய வேதனைகளை பார்க்கின்றார், அந்த தனிப்பட்டனுடைய பலவிதமான இக்கட்டுகளை பார்க்கின்றபடினாலே அந்த மனிதனுடைய வாழ்க்கை சீர்பொருந்தும்படியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு அற்புதத்தை அங்கு செய்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நான் கேட்கலாம், ஏன் நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், நான் ஏன் ஆராதனைக்கு வர வேண்டும், ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை நான் நேசித்திருக்கிறேன், உன் மீது எனக்கு அக்கறை உண்டு, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த 14ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லை. அது என்ன என்பதை shall read in English from the choir this side. English 14 loudly. Jesus was driving the demon that was mute அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பிசாசு போன பிறகு ஊமையன் பேசினான் அப்படின்னு சொல்கின்றார். எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு பிடித்தவன் ஊமையனா அல்லது இவனுக்கு பிடித்திருந்த பிசாசு ஊமையானதா? வெரி டிஃபிகல்ட் ஒரு திங்கிங்ல நான் போயிட்டேன். என்ன நடந்தது, இவன் ஊமையனா அல்லது இவனுக்கு பிடித்திருந்த பிசாசு ஊமையானதா? அதை அலைசி பார்க்கும்போது I couldn't come into the conclusion. பட் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கின்றார், பிசாசு இருந்த வரைக்கும் அவன் பேசக்கூடாமல் இருந்தான். பிசாசுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய எபிலிட்டி, அவனுக்குள்ளாக இருந்த ஸ்கில்ஸ் வெளியே கொண்டு வர முடியவில்லை. பிசாசன் அவனை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கஷ்டத்திலும் துக்கத்திலும் காணப்பட்டதாக காட்சியளித்தது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பேசேஜில் இருந்து நடக்கிறதா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், பிசாசை ஆண்டவர் துரத்துவதை இங்கு நாம் பார்க்கலாம். மாஸ்டர் ஆஃப் தியாலஜி யூனியன் பிப்ளிக்கல் செமினரில் நான் என்ட்ரான பொழுது
என்னுடைய மேல் படிப்பில் தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது தியாலஜி படிக்கின்ற இதில் கல்லூரியில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஒன்று மிஷியாலஜி, மிஷனை குறித்து படிக்கிற ஒரு படிப்பு, கவுன்சிலிங், ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு படிப்பு, பிப்ளிக்கல் ஸ்டடீஸ், அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது தியாலஜி என்கின்ற ஒரு டிவிஷன் அதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒன்லி ஸ்காலர்ஸ் வந்து தான் அந்த படிப்புக்கு போவாங்க. ஒன்லி ஸ்காலர்ஸ், யூ ஹேவ் நோட் பாயிண்ட். ஒன்லி ஸ்காலர்ஸ் ஆர் எலிஜிபிள் டு ஸ்டடி, டு கம் அண்ட் டு திஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் தியாலஜி டிபார்ட்மெண்ட். இது உங்களுக்கு புரிகிற விதத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைவரும் +2 எழுதுவீர்கள், மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆனால் நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் only you have to score a good number of good marks in your particular stream, particularly science. நீங்க வந்து வேற குரூப்ல அல்லது வேற இதுல வந்து மார்க்ஸ் வந்து நல்லா எடுத்துட்டு இதுல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா you cannot go. நீங்கள் விரும்பினால MBBS போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தாலும் போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரீமுக்கு அது வந்து இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் தான் தியாலஜிக்கு வருவார்கள். நான் போகும்பொழுது கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணினேன். கவுன்சிலிங் ஸ்டடீஸ் என்னன்னு சொன்னால், திருச்சபையில் இன்றைக்கு ஊழியம் பண்ணுறதுனால சரி, இன்றைக்கு திருச்சபைகளுக்கும் குடும்பங்களுக்கு வேண்டியது கவுன்சிலிங், நல்ல ஆலோசனை கொடுக்கின்றது. ஏன்னா அது ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. நான் போனேன், 26 பேர் வந்தாங்க. ஐ வாஸ் ஒன் அமாங் தேம். காலையில் 2 நாள் எக்ஸாம், ஒரு நாள் ரிட்டன் எக்ஸாம், மறுநாள் வந்து இன்டர்வியூ. சாயங்காலத்தில் மாலை நேரத்தில் எங்களுக்கு இந்த நோட்டீஸ் போர்டு போடுறாங்க, யாரெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ். மக்கள் எல்லாம் போய், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வேர் தேர். நானும் போய் பார்த்தேன். நான் மேலேருந்து பார்க்கும்போது என் பேர் இல்லை. அவர் சொல்கிறாரு, என்ன ரெஜிஸ்டர் என்னுடைய தோலை தட்டி, அங்கே பார்க்காதீங்க, யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னாரு. என்ன உங்களை செலக்ட் பண்ணலை அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் நம்ம ஏன் செலக்ட் பண்ணலை, வாட்ஸ் தி ரீசன்? அப்போ நான் நல்லா எழுதலையா எக்ஸாம், நல்லா படிக்கலையா அப்படின்னு. உண்மை நல்லா தான் படித்தேன், ஆனால் என் பேர் அங்கே வந்து லிஸ்ட்டில் வரல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி. அவர் உடனே என்னை சைடில் பண்ணி, உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம், உங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் கவுன்சிலிங் படிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட் கிடையாது, நீங்கள் தியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் இருந்தாலும் சரிதான், நான் ஊழியத்தில் இருக்கிற, எனக்கு கவுன்சிலிங்னா என் மக்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், தியாலஜி வச்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். மிஸ்டர் முத்துக்குமார், யங் ஃபெலோ, அவர் என்னை அழைத்து, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆல்மோஸ்ட் என் ஏஜ் இருக்கும், நான் தியாலஜி தான் படித்தேன், பட் அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், சபைக்கு கற்றுக் கொடுக்கலாம், யூ ஷுட் டேக் திஸ் ஸ்டடீஸ் அப்படின்னாரு, என்கரேஜ் பண்ணார் மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள். இப்படி அவங்க ஸ்டேட்ஸில் வந்து PhD பண்ணிட்டு இருக்காங்க. 3 முறை நான் 4 பேரை கேட்டேன், இந்த டிவிஷன் ஓகேயா எனக்கு, ஆமாம் எலிஜிபிள் டு ஸ்டடி திஸ் டிவிஷன், ஆமாம் கேப்பபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்னுடைய குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து யூ ஆர் பர்ஃபெக்ட்லி எலிஜிபிள் அப்படின்னாங்க. சரி, அப்போ நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. நீங்கள் செலக்ட் ஆகல, திரும்ப நீங்கள் போயிட்டு இன்னொரு முறை படிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு முறை செகண்ட் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு. செகண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த ஒன்லி ஒன் who gave second attempt. எல்லாத்துலேயும் செகண்ட் அட்டம் தான். 10th செகண்ட் தான், சரிங்களா? ஆமாம், +2 செகண்ட் தான். You should know that. இதை நீங்கள் புரிந்து கொள்ள. I am not encouraging you to go for second attempt, okay? I am not encouraging. But in spite of your efforts, if it had happened for you, don't worry அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய எஃபர்ட்ஸ் மத்தியிலே ஒரு சில சூழ்நிலை நிமித்தமாக தாறுமாறாகும் பொழுது கவலைப்பட வேண்டியது கிடையாது. I am here to as a witness. அப்போ நான் அங்கே போய் பேசினேன், செகண்ட் முறை எக்ஸாம் எழுதினேன், செலக்ட் பண்ணாங்க. முதல் கிளாஸ் நடக்கும் பொழுது என்னுடைய ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு கேட்டார், ஜான்சன் சொல்லுங்க சார், எதற்கு நீ வந்து தியாலஜிக்கு வந்தேன்னு கேட்டார். அவங்க தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் தான் தியாலஜிக்கு வரேன்னு. நான் வேற யார் பேருன்னு சொல்ல முடியாது, அவர் தான் சொன்னார், நான் வந்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா? சார் எனக்கு ஒரே ஆசை, நிறைய தெரிஞ்சுக்கணும், பைபிள் இருந்து இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி கதையாக சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு கேள்வி அவரை கேட்டேன். நான் சொன்னேன், சார்
கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட 6 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. தியாலஜிக்கு வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட் வரதே கிடையாது. அதுலேயும் விரும்பி வந்தாலும் நீங்கள் செலக்டாக வந்து 2-3 பேர் தான் எடுக்கிறீங்க. ரகசியங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் தலையில் அடிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். அதெல்லாம் ஸ்காலர்ஸ் படிக்கிற ஸ்டடீஸ் ஜான்சனோட. ரைட், யூ ஆர் கரெக்ட், நீங்கள் சொன்ன சரிதான். பட் why am I selected? That's what I don't understand அப்படின்னாரு. அதனால எனக்கு புரியல, நீங்கள் ஏன் செலக்ட் ஆனீங்க தியாலஜியில் அப்படின்றது எனக்கு புரியவில்லை. அப்போ 2 பேர் தான் நாங்கள் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில், a student from நாகாலாந்து ஒருத்தர் ஃப்ரம் தமிழ்நாடு தான் வருது. 2 ஸ்டூடெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட். நாங்கள் 2 பேர் தான் விவாதிக்கணும்னு சொன்னாலும், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், அடிச்சுக்கிட்டாலும் திட்டிக்கிட்டாலும் ஒன்றாவது நாங்கள் 2 பேர் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் பொழுது என்னுடைய ப்ரொஃபஸர் ஒரு பாயிண்ட் எப்பவும் சொல்லிட்டு இருப்பார். அது எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. என்ன சொல்வாருன்னா, இந்த ஸ்டடீஸ் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து டீச்சிங் போக போகிறாரு, காலேஜில் டீச்சிங் பண்ண போகிறாரு. நீ என்ன பண்ண போகிற சர்ச்சில் அப்படின்னு கேட்டார். என்ன ஒரு நாள் சொன்னால் பரவாயில்ல, என்ன மாதிரி அடிக்கடி சொல்கின்ற ஒரு பாயிண்ட் அது. தியாலஜி படித்து நீ என்ன பண்ண போகிற சர்ச்சஸில்? தியாலஜி மாபெரும் ஸ்டடீஸ் பாருங்க, யூ ஷுட் நோ தட். என்னை சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை, அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார். இந்த பிசாசுகளை குறித்து சொல்லும் பொழுது ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் அப்படின்னு சொன்னார். ஹைலி குவாலிஃபைட் பர்சன் என்னுடைய ப்ரொஃபஸர், ரொம்ப திறமையானவர். பிசாசுகளை குறித்து பேசும்பொழுது நான் நம்ப மாட்டேன், ஐ டோன்ட் பிலீவ், அதெல்லாம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னார். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அப்படின்னு சொன்னேன். நான் உங்களோட அக்ரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. இஸ் இட் அப்படின்னாரு. ஆமாம். அப்போ அவருக்கு என் மேலே வருத்தம். நான் ஸ்டூடெண்ட், நான் கேள்வி கேட்கக்கூடாது, சரிங்களா? அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவும் என்னால் இயலவில்லை. நான் சொன்னேன், ஐ ஆம் சாரி, ஐ டோன்ட் அக்ரி த பாயிண்ட் தட் யூ சேட். It's not a psychological effect, because the feelings, the difficulties comes under to the person who is affected by the demons is real. அந்த பிசாசினாலே சோதிக்கப்படுகின்ற ஒரு நபருடைய வாழ்க்கை, அவருடைய வேதனைகள் உண்மை, அது சைக்காலஜிக்கல் எஃபெக்டே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எத்தனை டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க, எத்தனை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கிறாங்க, பிலாசபர்ஸ் கிட்ட போயிருக்கிறாங்க, அவர்கள் விடுதலை பெறவில்லை. இயேசுவின் பாதத்திற்கு நேராக வரும் பொழுது அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுவாங்களா? இயேசுவின் பாதத்திற்கு நேராக வந்த பொழுது அவர்கள் விடுதலை இருந்தார்கள். அவர் எனக்கு டீச்சிங் பண்ற ஒரு தியாலஜியன் அப்படி பேசுகின்றாரே அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கும் பொழுது ஒரு சம்பவம் எனக்குள்ளாக வந்தது. அதை வச்சு நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். 93ஆம் வருடம் ஊழியத்துக்கு வந்த பிறகு பைபிளை படித்த வருடம். அது படித்ததுனால நான் ஊழியத்துக்கு வரல, வந்த பிறகுதான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமங்களுக்கு எடுத்து சென்றோம். ஒரு சின்ன, நான் நிறைய முறை சொல்லி, ஒரு சின்ன ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஆராதனையை தொடங்கினோம். அதில் அங்கங்கே இருக்கிறவங்க கிறிஸ்துவ அறியாதவர்கள், அப்படிப்பட்டவங்க ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து அங்கே ஆராதிப்பார்கள். நாங்கள் ஆராதிக்கின்ற வேளையில் என்னுடைய லீடர் ஃப்ரம் கேரளா, ரெவரண்ட் B.K. ஆண்டனி, அவர் வந்து தமிழ் தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். மீதி 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் தெரியாது. ஒருத்தன் தெலுங்கு, ஒருத்தன் கன்னடா அப்படின்னு சொல்லி 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வாஸ் அமாங் தெம். அப்போ அவர் சொன்னார், தமிழ் ஆராதனை நடத்தணும், இங்கிலீஷில் பேசுகிறேன் ஜான்சன், நீ வந்து மொழி ஆக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா. சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, பைபிளே எனக்கு சரி தெரியாது, நீங்கள் வந்து என்னை மொழி ஆக்கம் செய்ய சொல்கிறீங்க, ஹவ் கேன் ஐ டூ தட் அப்படின்னு. அவளையே பண்ணாத ஜான்சன், மக்கள் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா. மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பேசுறத நான் பேசுறேன், நீ சொல்றது நீ சொல்ல வேண்டும். நடந்து சமம். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் இங்கிலீஷ்ல, என்னுடைய பிரசங்கத்தை நான் பண்ணி கொண்டிருந்தேன் தமிழ்ல. மக்களுக்கு ஓகே, ஏன்னா தமிழ் புரியுகிறது இல்லையா. என்ன தோல்றது, குட் யூ ஆர் டூயிங் குட் ஜாப்.
ஒரு அம்மா அங்கிருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றாங்க. நான் அங்கே பரவாயில்ல, நம்ம பிரசங்கத்தில் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார், பரவாயில்ல, மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஊக்கமா வந்து அல்லேலூயா சொல்றாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் ரொம்ப அழகா அந்த பிரசங்கத்தை வேகமா சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவர் என்னை தட்டி அந்த அம்மா உட்கார சொல்லி ஆன்சர் தெரியல டு கீப் ஃபைட் அப்படின்னாரு. எனக்கு என்னது ஐயா வந்து ஆவியில் அவங்க துதிச்சுட்டு இருக்கும் பொழுது உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பக்கத்துல சொன்னா அவங்க உட்கார சொல்லணும், சைலண்டா சொல்லணும். ஐயா வந்து சைலண்டா சொல்லுவாங்க. அந்த அம்மா சைலண்டா இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஐம் டெல்லிங் த ட்ரூத். ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி வேகமாக தெரியுள்ளார். அப்போ எனக்கு புரிந்து கொண்டது, அவர்கள் ஆவியானவரால் அல்ல பிசாசினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஜபம் முடிகிற வரைக்கும் அவங்க ஸ்தோத்திரங்கள் முடியல. நாங்கள் முடிச்சுட்ட ஜபம், அவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து ஜான்சன் ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கையில் ஜபம் பண்ணார். கடைசியில் பிசாசு போயிடுச்சு. அதன் பிறகு என்னுடைய லீடர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு போதகர் அவருடைய நண்பன் இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு அவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அந்த அம்மாவை அழைத்தார். கூட்டிகிட்டு போனாங்க, ஜெபம் பண்ணாங்க. பிசாசு அவங்களை விட்டு போயிடுச்சு. போன பிறகு ஒரு வீட்டில் நாங்கள் காட்டேஜ் பிரேயரை நடத்தினோம். அது ரோமன் கேத்தலிக். முதல் முறை அவங்க வீட்டில் ஆராதனை நடக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது ஜெபம் முடிந்த பிறகு பிரசங்கம் பண்ணிட்டாரு. நான் மொழியாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு. ஆமேன் சொன்ன உடனே அந்த அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஐயா சொல்றாரு, ஜான்சன் யூ கம் அப்படின்றாரு. எனக்கு பிசாசனா பயம் பாருங்க. நான் சொன்னேன், சார் நீங்கள் போங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, யூ கேன் டேக் வித் அலாங் வித் யூ. அவங்கெல்லாம் வருவாங்க சார், எப்படி தேர் அப்படின்னு. நான் இருக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வரணும். அந்த பிசாசை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இதை நான் சொல்ல புரியுதோ எனக்கு புரியவில்லை. பட் ஐ கேம் அக்ராஸ் திஸ் இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்பில். அப்பொழுது அந்த அம்மா குதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஹோல் பாடி ஷேக் ஆகுது, தலை ஷேக் ஆகவே இல்லை. அதை நாங்கள் கவனிக்கலை. அப்போ அந்த அம்மா வேகமாக இன்னும் அதிகமாக போடும் பொழுது எங்கள் சாருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். உடனே என்ன சொன்னார், யூ கம் என்னை கத்தி திட்டுறாரு. வந்து இன்டர்பிரேட் வாட் ஐ எம் டெல்லிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சத்தமாக சொல்கிறாரு. ஐ நோ இங்கிலீஷ், யூ ஜஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லுது பிசாசு. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் எனி இன்டர்பிரேஷன். நடந்த சம்பவம் அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பேசுறது தெரியல. ஜான்சன் வந்து மொழியாக்கம் செய்யணும் சார், அது சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்லுங்க சார். நான் பேசுறேன். இல்லை ஜான்சன் வா அப்படின்னாரு. சரி நானும் ஜெபம் அவன் ஜெபம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் பிசாஸ் போகலான்னு எங்களுக்கு ஒரே போராட்டம். எனக்கு வேற விறுவிறுத்தது. எனக்கு பயம் ஒரு பக்கம் வேறு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, மக்களெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ரோமன் கேத்தலிக் ஷேக்காரன் என்னடா அப்படின்னு பிசாசு போட்டு அவங்க முதல் முறை ஒரு ஆராதனை நடத்தினாங்க. அதில் போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. எங்களுக்கு சமைக்கிறவர்கள் குக் ஃப்ரம் கேரளா. கேரளாவிலிருந்து எங்களுக்கு சமைக்கிறவரும் உண்டு, சரிங்களா? கேரளா டேஸ்ட். அந்த 2 வருடங்கள் அவருக்கு பொறுக்கவே முடியல. கோவம் வந்துச்சு. மிண்டாம இவிடிருந்து போகணும், எத்தனை பிராசம் பறையணும் அப்படின்னாரு மலையாளம். அவருக்கு பயங்கர கோவம். ஏன்னா இவங்க நேரம் ஐயா ஜெபம் பண்றாரு, ஸ்டூடெண்ட் ஜெபம் பண்றாங்க, நீ சத்தம் இல்லாம போ இங்கிருந்து அப்படின்னு சொல்லி வேகமா மலையாளத்துல சொல்றாரு. எனக்கு மலையாளம் நன்னாயிட்டாரு, நீங்கள் மிண்டாம கிடைக்கணும் அப்படின்னு. எனக்கு மலையாளம் நல்லா தெரியும், நீங்க ஒன்றும் பேசாதீங்க. நம்ம ஸ்கூலுக்கு கூட மழைக்கு ஒதுங்கல. யூ ஷுட் நோ தட். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பொழுது பிசாசு பிடித்தவர்களை ஒரு சில பேரை நீங்கள் பார்க்கும் பொழுது தலையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு முடியெல்லாம் விரிச்சு ஒரு சில பேரை நீங்க பார்த்துருக்கலாம். அனுபவம் இருக்கா? நாங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் என் வீட்டில். நான் அது சொல்லலை, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். அது அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது பிறகுதான் அந்த அம்மாவுக்கு பிறகு நாங்கள் ஸ்டோரி தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க 14 வயசுல இந்த விறகு பொறுக்குவதற்காக போகும்போது காட்டுக்கு போகும் பொழுது ஒரு அசுத்தாவை அவர்களை பிடித்து கொண்டுதான் 3 சகோதரர்கள் சொத்து ப்ராப்ளம் 2 அண்ணன் தம்பியை கூட்டு சேர்ந்து ஒரு சகோதரனுடைய தலையை வெட்டி விட்டார்களாம்.
அந்த தலையில்லாத ஒரு ஆவி இவர்களை பிடித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவங்க ஹோல் பாடி ஷேக் ஆயிடுச்சு. தலை மாத்திரம் அவங்க ஆடவே ஆடலை. அவங்க ஹோல் நாங்கள் அதை கவனித்த பொழுது தலை மாத்திரம் ஷேக் ஆகல, பாடியெல்லாம் ஷேக் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் நினைச்சோம் இது தலையில்லா பிசாசு பிடிச்சிருக்க போல. அப்போ நாங்கள் நினைச்சோம், எனக்கு புரியவில்லை, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். உங்க பேர் என்னமான்னு கேட்டோம். முனியம்மான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறேன், எனக்கு பேரை மாத்துங்க. முனியம்மா டர்ன்ட் as எஸ்தர். அல்லேலூயா சொல்லுவாங்களா? முனியம்மா பேரை வந்து எஸ்தரா மாற்றி விட்டோம். எஸ்தர்ன்னு சொல்லி மாற்றம் அடைந்தது. அவங்களுக்கு கல்யாணம் ஆனவர்கள் கணவனை கிட்ட சேர்க்கல, பிசாசு நிமித்தமாக குடும்பம் சீர்கெட்டு போனது. I'm telling 93 story incident. நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆவி ஒரு குடும்பத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஒரு தனிப்பட்ட நபரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, அந்த நபருக்குரிய அந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் நிமித்தமாக அந்த நபரை என்ன செய்கிறது? வழி மாற்றத்தை கொண்டு போகிறது. ஒரு ஆவி அப்படிப்பட்ட குணங்களை தனக்குள்ளாக வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் போதாது. அது பாண்டேஜ் பிரேக்கர் என்கின்ற புத்தகத்தை நீல் டி ஆண்டர்சன் எழுதும் பொழுது, all youngsters must note down this book name, the bondage breaker. You should read that by நீல் டி ஆண்டர்சன். அவர் 8 காரியங்களை பிசாசுடைய செயல்களை சொல்லும் பொழுது, it will travel at any time at any place at his will அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆலயத்திலே வருமா அப்படின்னு சொன்னால் ஆலயத்தினுடைய நிலைகளை அது தாண்டுவதற்குரிய பலன் அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் இல்லாத இடத்துல பிசாசு இருக்கும் என்று சொன்னால் ஆலயத்திலும் குழப்பங்கள் காணப்படுகிறது என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆனால் ஜெபிக்கிறவர்கள் அந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது அந்த பிசாசானது தேவனுடைய வாசலுக்கு அல்லது தேவனுடைய அந்த கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவாங்களா? இதுதான் உண்மை. திருச்சபைகளிலே தேவ ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் ஜெபங்கள் குறைவுபடும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த வாசலை தாண்டி உள்ளே வருகிறான். ஆனால் ஜெபிக்கிற திருச்சபை, ஜெபிக்கிற மக்கள், ஜெபிக்கிற போதகர், ஜெபிக்கின்றவர்கள் திருச்சபையில இருக்கும் பொழுது அந்த பிசாசுக்கு இடம் இல்லை என்று சொல்லுகின்றார். அதை சொன்ன பிறகு அவர் இன்னொரு காரியத்தை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், it can communicate, it can control your nerve system அப்படின்னு சொல்கின்றார். உங்களுடைய நரம்புடைய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன நடந்தது? அவன் பேசக்கூடாமல் இருந்தான். because it was arrested, the satanic power arrested the whole nerve system of that person. When Jesus touched him, when Jesus commanded him, he was liberated. He was liberated. 3 காரியங்கள். இயேசு உன்னில் வாஞ்சியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அவர் மாற்ற விரும்புகிறார். இயேசு உன்னை தொடும் பொழுது, என்னை தொடும் பொழுது நமக்கு இருக்கிறதான அனைத்து தடைகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இயேசு நமக்குள்ளாக வரும் பொழுது, நாம் அவரோடு கூட உறவு கொள்ளும் பொழுது, டச்சில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியும் கட்டளையிடுகிறார். இதில் சந்தேகம் இல்லை. The reflection is this: am I really touched by Jesus? நான் இயேசுவினாலே தொடப்பட்டிருக்கிறேனா? or am I closer to satanic power? நான் பிசாசுக்கு சமீபத்தில் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லும் பொழுது you can examine yourself. நீங்கள் பரிசீலித்து பார்க்கலாம், பரீட்சித்து பார்க்கலாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதே அப்படின்னு சொல்லுகின்றார். ஆவியானவர் சொன்னாரா சர்ச்சுக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லி? நீ ஒன்னும் கேட்கணும், டிவி ஆன் பண்ணி மெசேஜ் கேளு. வேர்ல்டு ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு பேசுறாங்களா இல்லையா? வேர்ல்டு ஸ்பீக்கர் டிவி ஆன் பண்ணி பாருங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஐயரு, ஆன் பண்ணி பாருங்க. பியூட்டிஃபுல் மெசேஜஸ். போக வேண்டியதே கிடையாது. சர்ச்சுக்கு நீ போகாத. அட்டூழியம், எல்லாம் அட்டூழியமானவங்க உள்ள இருக்கிறானுங்க. நம்ம பர்சன் வெளியே அங்க நீ போகாத. Don't go to church. The people who are in church are corrupted. ஆலயத்தில் இருக்கிறவர்கள் கெட்டு போனார்கள் என்கின்ற எண்ணத்தை உனக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது you already began to cut the relationship with the church and with God. ஆண்டவரோடு உங்களுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் அங்கே துண்டாக வெட்டி விட்டான். காரணம், உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு பயப்படுறவங்க கிடையாது, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிக்கிறான்.
ஆண்டவர் ஒருபொழுது நம்மை அப்படி நடத்துகிற தேவன் அல்ல. இன்னொரு விதத்தில் என்ன சொல்கின்றார்னு சொன்னால், நீ எல்லாமா சர்ச்சுக்கு போற, கடவுள் உன்னை நேசிக்கிறார் நினைக்கிற, கிடையவே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் ஒரு நபரை தொடும் பொழுது அவர் விடுதலை பெறுகிறார். ஒரு நபர் இயேசுவுக்கு தூரமாக இருக்கும் பொழுது அவன் பிடிக்கப்படுகிறான் பிசாசு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசின காரியம் என்ன சொன்னால், நமது சபை தேவனுடைய விரல்களினாலே தொடப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு சமீபத்தில் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது எந்த விதமான பலவீனம் நம்மை அணுகாது என்பதை சொல்லும் பொழுது I am interested in you அப்படின்னு சொல்கின்றார் ஆண்டவர். நான் உன்னில் வாஞ்சியாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறோம். அவன் பேசவில்லை, காரணம் அவன் பிடிபட்டான். அவனுக்குள்ளாக திறமைகள் கொண்டிருக்கிறது, வெளிப்படுத்த முடியும். காரணம் அவன் சிக்கொண்டிருப்பனாக காணப்பட்டான். நீ அவன் மீது வாஞ்சியாக இருப்பதினாலே அவன் விடுதலை பெற்றான். இன்றைக்கு எங்களுடைய சபை குடும்பங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்காக நன்றி. என்னில் வாஞ்சியாகிறீர், என் குடும்பத்தில் வாஞ்சியாகிறீர். சபையின் மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் இடைப்படுவதற்காக வாஞ்சியா இருப்பதற்காக சொல்கிறோம். நீர் அவர்களை கொடுவதற்காக நன்றி. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்.